ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு எதிரி அப்படின்னு ஒரு 4 கட்சிகள் இருக்காங்க. கொள்கை சார்ந்து அவர்கள் என்றைக்குமே ஒன்று சேர முடியாது அப்படின்னு. ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஒன்று சேர முடியுமா அப்படின்னு தான். தண்ணியும் எண்ணெயும் சேர முடியுமானா ஆமாம், அது ஒரு கொலாய்டல் கண்டிஷனில் சேர முடியும். ஸோ அது வந்து ஒரு பாசிபிலிட்டி அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே எனக்கு அது வியப்பாக தான் இருக்கா. தண்ணியும் எண்ணெயும் போல எப்படி சேரும் அப்படின்னு கேட்டார். ஏன் ஏக்நாத் ஷிண்டே சேரலையா உங்களோட? நீங்கள் ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கும் போது வேற எந்த மாநிலமும் உருவாக்காதா, உருவாக்க மாட்டார்களா அப்படிங்கிற கேள்வி இயல்பா வரும்ல. நீங்க காங்கிரஸும் பாஜகவும் நேர் எதிர்த்துருவாங்க, எப்படி சேருவார்கள் அப்படின்னு நண்பர்கள் கேட்டாங்க. சார் கேட்டதுக்காக பதில் சொல்ல முடியாது, நான் அவங்கள இது பண்றதா இல்லை. காங்கிரஸும் பாஜகவும் எப்படி சேர முடியும்னா, கர்நாடகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பதவி விலகச் செய்து பாஜகவில் சேர்த்து நீங்க பாஜக உறுப்பினர்கள் ஆக்கலையா? இப்போ திமுக வந்து அதிமுகவை நிரந்தர நண்பன் சொல்லுமா, எதிரி சொல்லுமா? சொல்லுங்க. அதுல கடையை கட்ட தொண்டன் கூட என்ன சொல்லுவான்? அந்த இலக்கணத்தில் வாங்க. நான் என்ன சொல்றேன், பிஜேபி வந்து நிரந்தர எதிரி எங்களுக்கு காலம் ஃபுல்லான்னு திமுகவும் சொல்ல முடியாது, அதிமுகவும் சொல்ல முடியாது. கடந்த காலத்தில் இருந்திருக்காங்க கூட்டணியில், அப்படிதான். எந்த கட்சியும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. நான் அதனால தான் குறிப்பிட்டு சொன்னேன், இந்த 4 கட்சியும் சொன்னேன். திமுகவுக்கு நிரந்தரமான ஒரு எதிரி இருக்கிறாங்க, அவங்க அதிமுகவுக்கு நிரந்தரமான எதிரி திமுக. அதே மாதிரி தான் காங்கிரஸுக்கு பிஜேபி காங்கிரஸ். மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து அந்த இலக்கணத்துக்குள்ள வராது. அவர் பின்னாடி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க சார்பா இன்னைக்கு கேள்வியை கேட்கிறோம் நம்ம. சரி, அவர் ஒருங்கிணைப்பாளர், அவர் பின்னாடி நிக்கிறீங்க, அந்த அதிமுக காரங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தான் கேள்வி. நான் என்ன கேட்கிறேன், சிபிஐல இருந்து ஒருத்தர் விலகி சிபிஎம் போறாருன்னு வைங்க, அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ்லேருந்து விலகி ஒருத்தர் தமாகாவுக்கு வர்றாரு, அல்லது தமாகாவிலேருந்து விலகி ஒருத்தர் காங்கிரஸ் போறாருன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டுமே காமராஜரை, இவங்க நேருவை, அண்ணன் இந்திரா காந்தி எல்லாம் ஏற்றுக்கொண்ட கட்சி தானே, அதே தானே. இங்கேயும் பெரியார் அண்ணாவை ஏற்றுக்கொண்ட இயக்கங்கள் தான் ரெண்டுமே. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கையில் என்ன வித்தியாசம்னு கேளுங்க. அதிமுகவுக்கு திமுகவை பிடிக்கலங்கிறத தவிர அதிமுக அண்ணாயிசம்ங்கிறாரு எம்ஜிஆர். 2 பேருக்கும் கொள்கையெல்லாம் ஒன்று தான், திமுகவை பிடிக்கல அவ்வளோதானே தவிர திமுகவை சேர்ந்தவர் அதிமுகவில் இணைவதோ அல்லது அதிமுகவை சேர்ந்தவர் திமுகவில் இணைவதோ ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவங்க பாஜகவோட சேர்றது தான் பெரிய ஆபத்து, ஆச்சரியம். நீங்க எப்படிப்பா போய் அவங்களோட சேர்ந்தீங்க? ஏன்னா பெரியார் அண்ணாவின் கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணானது இல்லையா? அதுதான் பேசணும். இன்னொன்று, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற காலத்திலேயே திமுக அதிமுகவுக்கான இணைப்புக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதுக்கான சந்திப்புகளே நடந்துச்சு. அதனால அதெல்லாம் ஒன்றும் இங்க நடக்காம இல்லை. துரை வைகோ வருத்தப்பட்டார். இதே மாதிரி தான் இப்போ பிரேமலதா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் கொடுக்கல அப்படின்னு. மதிமுகவின் பொருளாளர், வைகோ கட்சியின் பொருளாளர் அறிக்கையே கொடுத்தார். என்ன சொன்னார்? டிஆர் பாலு தலைமையில் இருந்த குழுவோட பேச்சுவார்த்தை நடத்தணும், எங்களுக்கு வந்து நம்ம வைகோ அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்கணும் அடுத்ததுலன்னு சொன்னோம். அப்போது வந்து அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்து சீனியர், நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியும், அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு முடியுது, அதனால கண்டிப்பா அவர் கொடுப்பாருன்னு சொன்னாரு அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தாரு. அப்போ இதுல வாக்கு மீறினது யாரு? திமுகவின் ஸ்டாலின் தானே. அப்போ வைகோ அவர்களுக்கு சீட்டை பத்தி சொன்னாங்க, அது எதுவுமே அப்படி சொல்லப்படாது அல்லது ஒப்பந்தம் போடப்படாது. இங்க என்ன பிரச்சனைனா, பிரேமலதா விஜயகாந்த் அவரே நேரடியாக சொன்னார், அவர் தான் கட்சியின் தலைவி, எங்களிடம் சொன்னார்கள் என்று சொன்னார். வைகோ எங்கே அப்படி சொல்லல. இதே தேமுதிக ஆதரவோடு தேர்தலை சந்தித்து விட்டு தேமுதிகவுக்கு இன்னும் வீடியோ இருக்கு, நான் ப்ளே பண்ண, ராஜ்யசபா சீட் உறுதி என்று சொன்னார் என்று மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன போது நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு ஒரு தலைவர் சொன்னாருங்க. சொன்னாரா சொல்லலையா? சொல்லவே இல்லை, நாங்க அப்படி எந்த கமிட்மெண்ட் கொடுக்கல. ஆனா பட் ஆதாரம் இருக்குன்னு சொன்னது யாரு? சதீஷ். அவர் அந்த ஆதாரத்தை வெளியிடுவேன் என்று சொன்ன பிறகுதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? அதன் பிறகு அவருடைய வாயாலேயே சொன்னாரு, கமிட்மெண்ட் கொடுத்தது உண்மை, ஆனா நாங்க இந்த வாட்டிக்கு சொல்லல, இல்லைன்னாரு, கொடுப்பேனாரு, அப்புறம் இல்லைன்னாரு, அப்புறம் ஆமான்னாரு. ஏக்நாத் ஷிண்டே சொன்னார், சிவசேனா உத்தவ் தாக்கரே அவங்க இந்துத்துவால பால் தாக்கரே காலத்தில் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அவங்க கூட திமுக நிக்கிறது நெருடலா, பிஜேபி நிக்கிறது நெருடலா? சொல்லுங்க. ஏக்நாத் ஷிண்டே அங்க இருக்கிறவர், அப்ப ஏக்நாத் ஷிண்டே கிட்ட திமுக தானே இருக்கக்கூடாது, அதுதானே முரண்பாடு. சிவசேனாவோடு ஒரு திராவிட கட்சி கூட்டணி சேரலாமா அப்படின்னு என்னுடைய நண்பர் வில்சன் கொந்தளித்த போது எனக்கு உள்ளபடியே அகமகிழ்வாக இருந்துச்சு. அந்த உணர்வை நான் பாராட்டுறேன். எஸ், ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கல, இருக்கட்டும், தேசிய அளவில் இருக்காங்க, அங்கே போய் ஷீட் ஷேரிங் இல்லை. சிவசேனாவுக்கே இவ்வளவு கோவம் வருது என் நண்பர் வில்சனுக்கு. பாஜகவோட அதிமுக தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் ஷீட் ஷேரிங் பண்ணியிருக்கு. வில்சனுக்கு இது மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழக அரசோட ஸ்கீம்ஸ், தமிழக அரசோட ப்ராஜெக்ட்லாம் வந்து நீங்க ஸ்டாலினோட சிம்பிள் போட்டு டிஎம்கேவோட சிம்பிள் போட்டு நீங்க லேபிள் ஓட்ட முடியாது சொல்லியிருக்காங்க. அது ரெலவென்ட்டானது. ஸோ திமுக வந்து ஏற்கனவே இருக்க பழைய இதெல்லாம் கூட ரீமாடல் பண்ணி இன்னொரு தலைப்பு நம்ம இன்னொரு நாள் விவாதிக்கலாம். அதுக்கு நண்பர் சொன்னார், நீங்க வந்து முதலமைச்சருடைய பேரை போடக்கூடாதுன்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னு. கொரோனா காலத்தில் கொரோனாவால் இறந்தவர்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டை தவிர அத்தனை மோடியினுடைய படம் போட்டு வந்துச்சு, பேர் போட்டு. நீங்க யாரை சொல்றீங்க? நமோ ஆப்னு ஒன்று இருக்கு, அது யாரோட பேர்ல இருக்கு? நமோ பாரத் ட்ரெயின்னு ஒரு எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வராங்க, யார் பேர்ல இருக்குது? இது ஒன்றிய அரசுக்கு பொருந்தாதா?
என்ன மாதிரியான வாதம்? இதுக்கு மேல ஒருபடி மேல போய் சொல்றேன். நீங்க கடைசியா இப்ப என்ன செஞ்சீங்க? ஒரு நிதி வசூலிச்சீங்க கொரோனா காலத்துல, பிஎம் கேர் ஃபண்ட். பிஎம் படம் போட்டு கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்க பண்ணீங்க. ஆனா நீங்க கேட்கும்போது என்ன சொன்னீங்க? ஆர்டிஐல கேட்கும்போது அத பேசினா இது பேச வேண்டிய, அத பேசினா இது 7ஆம் தேதி சசிகலா அம்மா கிட்ட பதவி ஏற்றுட்டு சசிகலா அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு 7ஆம் தேதி போய் தர்ம யுத்தம் சமாதியில நடத்துறாரு. யாருக்கு எதிராக நடத்தினாரு? சசிகலா அம்மாவுக்கு எடுத்து நடத்துறாரு. அதற்கு பிறகு மேலிடம் சொல்லிச்சு, பிஜேபி சொல்லிச்சுன்னு எடப்பாடியார் கூட ஒன்னா போறாரு. ஆட்சிக்கு ஆபத்து என்று வந்தபோது எந்த ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த ஓபிஎஸ்னுடைய 11 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்றார். அந்த ஆதரவோடு 4 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தார். அதன் பிறகு அதே ஓபிஎஸ்க்கு அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். அப்போ சசிகலா அம்மா வெளியேற்றின போதும் தினகரன் வெளியேற்றும் போது யார் ஒருங்கிணைப்பாளர், யார் தலைமை கையெழுத்து? திருமதி வி கே சசிகலா அம்மையார் கூவத்தூரில் எம்எல்ஏக்களை எல்லாம் பாதுகாத்து வைத்து இவர்தான் முதலமைச்சர் என்று எடப்பாடி பழனிசாமியை அடையாளம் காட்டி செல்கிறார். அடுத்த சில மாதங்களில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டார். டிடி தினகரன் எல்லாரும் சேர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்புறம் டிடி தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னாரு.